ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா நீங்க யாரு என்ன அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து லைக் லெவன்ஸ் ஆப் இட்ஸ் லெவன்ஸ் ஆப் வந்து குரூப் ஆஃப் ஆப்ஸ் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஆப் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்கனைசர்ஸ் டில் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்கோரிங், இந்த 4 ஆப்பும் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயமோ அந்த எல்லா விஷயமே இந்த ஆப்ஸில் இருக்குது. ஸோ லைக் ரெகுலராக எவ்ரி வீக்ஸ் கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாருமே இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணால் இட் இஸ் ஈஸி டைம் சேவிங். நீங்கள் வந்து ஒரு உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் எல்லா மேட்சஸ் ஆர்கனைசிங்லேருந்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே இதில் பண்ணலாம். ஓகே, தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை ஆல் இந்தியா? ஆப் வந்து வைடு தான், நீங்கள் லைக் ஆல் ஓவர் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் சவுத் சைட்லேருந்து வந்திருக்கிற மெயினான ஆப் வந்து இப்போது இந்த 11 ஆப் மட்டும்தான். இப்போ இந்த நீங்க போலீஸ்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவங்க வந்து எப்படி ஏன்னா அவங்க நிறைய ப்ரோட்டோகால் இருக்கு, நிறைய ஒர்க் டென்ஷன் இருக்கு, ஒர்க்ல வெயிட் இருக்கு. ஸோ அவங்க எப்படி வந்து கான்டாக்ட் பண்ணுவீங்க? இல்லை அவங்க உள்ள வந்து அவங்க டேரக்டா வந்து மேட்ச் போட்டு விளையாடுவாங்க? இல்லை, இது எல்லாமே லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டீமில் ஆடும்போது ரெகுலராக நம்ம டீமில் போலீஸ் பிளேயர்ஸே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட கன்வீனியன்ட் டைம், அவங்களோட ஃப்ரீ டைம் என்ன கிடைக்கும், நமக்கு அந்த பெஸ்ட்டு டைம், அவங்களோட டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அதை யூட்டிலைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணது தான் அந்த டோர்னமெண்ட். ஸோ அது வந்து அதான் நம்மக்கிட்ட ஆர்கனைசர்ஸ் வந்து எவ்ரி வீக் இது பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ புதுசாக இருந்தால் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். எவ்ரி வீக் பண்ணுறதுனால அவங்களோட டைமிங் என்ன, எந்த டைம் மேட்ச் ஷெட்யூல் பண்ணால் எப்போ ஈஸியாக முடியுன்றது நமக்கு ஈஸியாக தெரியும். லெவன்ஸ் ஆப் வந்து ஓப்பன் ஃபார் கிரிக்கெட், இது போலீஸ் மட்டும்தானா? இது லைக் ஒரு அவேர்னஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம டீம் போலீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம கிட்ட அந்த கான்டாக்ட்ஸ் இருக்குன்றதுனால அது ஈஸியாக நம்மளால பண்ண முடிஞ்சுது. இட்ஸ் பியூர்லி ஓப்பன் ஃபார் ஆல் த கிரிக்கெட்டர்ஸ். இல்ல சிங்கிளா வந்து ஜாயின் பண்ணலாமா இல்ல 11 பிளேயர்ஸோட தான் வரணுமா? டீமாவும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாம். அதான் நான் சொன்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து டீம் இல்லாதவங்க எப்படி நான் வந்து விளையாடுறது வேறு டீமில் அப்படின்றதுக்கு தான் இதில் வந்து பிளேயர்ஸ் ஆப்பில் வந்து மார்க் நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நான் இந்த வாரம் சாட்டர்டே ஒரு 10 o'clock ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு ஏதாவது டீம் அவைலபிளாக இருக்கா விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக நிறைய டீம்ஸ்க்கு பிளேயர்ஸ் தேவைப்படும். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்க்கு வந்து டீம்ஸ்க்கு பிளேயர்ஸ் கிடைக்கிறதும் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் தான். அப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த கேப்டன்ஸ்க்கு வந்து 11 ஸ்டெக் டீம் வந்து இந்த டீம் அவைலபிளாக இருக்குது, இந்த கேப்டன் இருக்காரு, இதான் அவரோட நம்பர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். So இந்த இதுல உங்க 11 ஆப் வந்தா எனக்கு என்ன கெயின் as a player? So as a player என்ன கெயின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 6 இயர்ஸா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். நான் என்னோட காலேஜ் டேஸ்ல தான் நிறைய கிரிக்கெட் விளையாடினேன். ஃபுல் அண்ட் காலேஜ் கிரிக்கெட்ல டே டு டே ஃபுல் டே கிரிக்கெட் ஆடுவேன், எல்லா நாளுமே கிரிக்கெட் ஆடுவேன். அண்ட் தென் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட கிரிக்கெட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியல ப்ரொஃபஷனல் கரியருக்கு. நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கேன். பட் என்னோட கிரிக்கெட் எங்கேயோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த கேப்பை வந்து இந்த 11 ஆப்பும் இந்த இபிஎல் டோர்னமெண்ட்டும் ஃபில் பண்ணுச்சு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ காலேஜ் கிரிக்கெட் ஆடினேன், அதுக்கப்புறம் என்னால் ஆட முடியல. நான் எதாவது கிரிக்கெட் ஆட முடிஞ்சுது அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டான கேப்டன் அமையல, டீம் அமையல, என் கூட விளையாண்ட பிளேஸ் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் என்கிட்ட இருந்தது. அப்போ இந்த இபிஎல் டோர்னமெண்ட் வந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு. நான் கேட்கறது எங்க தமிழ்நாடு போய் நாம விளையாடுறது, சப்போஸ் T20 இப்போ லேட்டஸ்டா ஐபிஎல் பண்ணாங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு போக முடியுமா? இல்ல நம்மளுக்கு நார்மலா சண்டே டைம்ல போய் ஆடுவோம் கேம்ஸ் அந்த மாதிரியா? இப்போ வந்து இப்போ சாட்டர்டே சண்டே நம்ம கிரிக்கெட் ஆடுறோம் ஜென்ரலா. ஸோ இப்போ இந்த 11 ஆப் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பேசிக்லி நான் இந்த இபிஎல் டோர்னமெண்ட்ல ஆடினேன். ஸோ இப்போ நான் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ யூடியூப் வியூவர்ஸ் வேற இருக்கு. இப்போ மேட்சை வந்து என் கேப்டனும் இல்லாமல் அங்கே இருக்கிற 10-15 கேப்டனும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோச்சஸ், டிவிஷன் பிளேயர்ஸ் அப்படி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு டீம்ல நல்லா ஆடுறேன், இந்த டோர்னமெண்ட்ல நான் சூப்பராக ஆடி இருக்கேன் அப்படின்னா என்ன நோட் பண்ணிப்பாங்க. மற்ற பிளேயர்ஸாக இருக்கட்டும், என் கூட விளையாடுற பிளேயர்ஸ், ஆப்போனன்ட் நோட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன வேற டீம் கூப்பிடுவாங்க. அப்படியே படிப்படியாக போகும். இது மாதிரி ஆப் நிறைய இருக்கு. உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல ஒரு கிரிக்கெட்டர்லாம் வந்து ஒரு ஆப்ல இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களாம் வந்து இந்த ஜாயின் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ வந்து வளர்ந்தவங்களை வந்து எப்பயுமே மேலே வரும் அப்படின்னு அர்த்தம் கடைசி வைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து உள்ள நிறைய பேர் வந்து யார் வந்து என்ட்ரி ஆடுறாங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்துருமா உள்ள?
கண்டிப்பா லைக் இது எப்படின்னா அதான் நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி மற்ற ஆப்ஸ் நிறைய இருக்குல்ல, மற்ற ஆப்ஸ்ல இருக்கிற அந்த மைனஸ் என்ன, லைக் ஹவு டு கெட் அக்யூரேட் ஃபார்ம் அக்யூரேட் டேட்டா அப்படின்றத எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிளேயரா வந்து அவங்களுக்கு தெரியும் இதை யூஸ் பண்ணா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட டேட்டாஸ் வந்து ரியலா இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த விதத்துல வந்து இந்த ஆப்பை கண்டிப்பா எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். நேஷனல் இன்டர்நேஷனல்லே சில தப்புகள் நடக்குது. கண்டிப்பா. பேங்க் அக்கவுண்ட்லயே பெரிய தப்புகள் நடக்குது. கண்டிப்பா. சோ வந்து எப்படி இது நடக்காதுன்னு சொல்ல, மற்ற இதை நடக்காதுன்னு நான் சொல்ல, லைக் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் நம்ம இதில் வச்சிருக்கோம். மற்ற ஆப்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் கிடையாது. லைக் யார் வேணா ஸ்கோர் பண்ணிக்கலாம், இதில் அப்படி கிடையாது. ஒரு கிரவுண்டில் நீங்கள் மேட்ச் ஆனீங்கன்னா அந்த கிரவுண்டோட ஆர்கனைசர் வந்து இவங்க அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க, ரைட்ஸ் அது கொடுத்தா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். இட்ஸ் ரியல். அதான் நான் சொல்றேன். இது நார்மலான கிரிக்கெட் பிளேயர்ஸ், கிரிக்கெட் கோச்சிங் போறவங்க வந்து விளையாடக்கூடியதா, நார்மலா நம்ம கிரவுண்ட்ல போய் விளையாடுவோம் அந்த மாதிரி வந்து விளையாடக்கூடியது. ஸோ இப்போ ப்ரொஃபஷனலாக ஆடுற பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு கான்டாக்ட் இல்லைனா வந்து ஒரு ஹெல்ப் யாராச்சும் பண்ணணும். இப்போ நார்மலாக நீங்கள் டென்னிஸ் பால் அந்த மாதிரி டேரெக்டாக கிரவுண்டில் போய் ஆடிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஆடுறதுக்கு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும், எப்படி ஆடுறது, இந்த கிரிக்கெட் பாலில் நான் எப்படி பண்ணுறதுன்னு போய் கேட்கணும். அவங்க நமக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் தான் வந்து ஒரு பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது வந்து 11 ஆப் மூலமா இப்போ வந்து கிரிக்கெட் பால், டென்னிஸ் பால் இருக்கு சரிங்களா. நிறைய கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் பால் அலோட் கிடையாது, நிறைய கிரவுண்ட்ல வந்து டென்னிஸ் பால் அலோட் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிளேயர்னா நீங்க எப்படி என்ன வந்து கிரிக்கெட் பால்ல விளையாடுவீங்க என்ன தெரியாது எனக்கு. ஸோ அது எப்படி நம்ம வந்து நீங்க ஸ்டார்ட் அவுட் பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிளேயர் தான் சரிங்களா. ஸோ டென்னிஸ் பால் பிளேயர் அது நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்கோரிங் ஆப்ஷன் லைக் விளையாடுறது தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ன்றது எல்லாமே கிரிக்கெட் தான் சரிங்களா. டென்னிஸ் பால் விளையாடுறதுல கூட நான் ஒரு நல்ல பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணனா, எனக்கு இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது, நீ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோ, நீ என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள ஈஸியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் தான் இதில் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. யார் வேணா அவர் கேட்ட கொஸ்டினும் அதுதான், யார் வேணா கிரிக்கெட் கோச்சிங் போகிறவங்க மட்டும்தான்றது கிடையாது, யார் வேணாலும் வந்து இதில் ஜாயின் பண்ணி விளையாடலாம். இட்ஸ் ஃபார் கிரிக்கெட். சரி, இந்த அவார்டு வந்து நீங்க எத்தனை வருஷமா கொடுத்துருக்கீங்க? இதுதான் இபிஎலோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் அவார்டு. எடுத்த உடனே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உள்ள கூப்பிட்டு வர்றீங்க, அப்புறம் வந்து போலீஸ் மேன்ஸ் எல்லாரும் உள்ள கூப்பிட்டு வர்றீங்க, பப்ளிக் யாருக்கும் கொடுக்காத மாதிரி தெரியல. பப்ளிக் கப்பு போய் சேரல, ஷீல்டு போய் சேரலன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அது எப்படி போய் இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் சீசன்றதுனால இப்போ வந்து ஒரு சீசன் ஆக இப்போ இதுலேயே வந்து நீங்கள் எவ்வளோ பேர் பப்ளிக்னு நினைக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே 11 டீமாக தெரியும். நாங்களே வெளிலேருந்து வந்து லைக் ஒரு பிளேயராக ஒரு ஆடியன்ஸாக வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணது தான். அதே மாதிரி போலீஸ் வந்து உங்களுக்கு எடுத்தோடனே அவங்க இது இல்லை, எல்லாமே பிளேயராக வந்து அது மூலிமா உள்ளே வந்தவங்க தான். இன்ஃப்ளூயன்சர் எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சரால் பல பிளேயர்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஆமா, இப்போ லைக் ஒரு கிரிக்கெட் இன்ஃப்ளூயன்சர் அவருக்கு கொடுத்தோம்னா அவரோட இன்ஸ்டா மூலியமா நிறைய புவர் பிளேயர்ஸ் வந்து இந்த இபிஎல் பார்த்து அது மூலியமா என் டீம்ல 2 பேர் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா நிறைய பிளேயர்ஸ் கான்டாக்ட் இருக்குல்ல, அவங்க வந்து விளையாடுறது. ஃபைனலா நம்ம அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேருதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, இந்த ஆப் வந்து தமிழ்நாடு மட்டுமா இல்ல இந்தியா ஃபுல்லாவான்னு கேட்டீங்க. இந்த ஜென்ஸ் மட்டும் தானா, லேடிஸ் வந்து அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியா ஃபீஸ் ஏதாவது இருக்கா? கோச்சிங் உள்ள வந்து நான் ஜாயின் பண்றேன், அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணுமா, இல்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் தனியா கட்டணுமா? நம்ம ஆப்ல கோச்சிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னா, நம்ம ஆப் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கோரிங், கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட் டீமை மேனேஜ் பண்றதுக்கான ஆப். அண்ட் உமன்ஸ்க்காக நீங்க பண்றீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்பதான் வந்து WPL ஒரு டோர்னமெண்ட் மேக்னா கிரிக்கெட் காலேஜ் கிரவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. ஐ கெஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த டோர்னமெண்ட் நான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி முடிக்கல. இந்த ஆப் வந்து கிரிக்கெட்டுக்கானது. கிரிக்கெட் யார் யாருக்கெல்லாம் போய் சேருமோ எல்லாருக்கும் இந்த ஆப் வந்து போய் சேரும். பெய்ட்லாம் எதுவுமே பெய்ட் கிடையாது. இப்போ நம்ம இபிஎல் டோர்னமெண்ட் நடத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு அவார்ட்ஸ் கொடுத்தோம். பிசிஎல் டோர்னமெண்ட் நடத்தணும், எதுக்குமே வந்து பேமெண்ட்டே கிடையாது. இந்த இபிஎல் 11 ஆப்போட இபிஎல்லே வந்து 11 ஆப்போட ஒரு ஆனுவல் ஈவெண்ட் மாதிரி. அதுல வந்து நம்ம யார்கிட்டயுமே பேமெண்ட் வாங்கவே கிடையாது. எந்த பிளேயர்னாலும் அவங்களோட ஸ்டாட்டஸ், அதான் அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் ஆச்சும் எடுத்தோம், இதுவுமே எடுத்தோம். இது ஃபர்ஸ்ட் சீசன்றனால இது ஒரு ப்ராசஸ் இல்லையா. ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்றப்போ நம்ம அவர் கேட்ட மாதிரி நம்மளால பப்ளிக் கிட்ட போய் அவ்வளோ ஈஸியா ரீச் ஆக முடியாது. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சீசன் 4-5ல இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவிடும். அண்ட் எல்லா மக்களுக்கும் அவர் கேட்ட மாதிரி போய் ரீச் ஆயிடும். திறமையால வந்து எல்லாரும் முன்னாடி வரது கிடையாது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மட்டும்தான் திறமையை வந்து முன்னெடுத்து கொண்டு வருவாங்களா? ஆனா ஆக்சுவலா வந்து நீங்க அந்த ஒரு தான் சொன்னீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து என் சைடுல இருந்து 2 பேர் சேர்ந்துருக்காங்க நீங்க. அப்ப திறமை கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஓகே,
இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ஒன் செகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் திறமையை பற்றியே நம்ம அங்கே பேசல பாயிண்ட். உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, யாரை காண்டாக்ட் பண்ணணுன்றது இருக்குல்ல, திறமைக்கும் கம்யூனிகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நான் விளையாடுவேன், நான் நல்லா தான் விளையாடுவேன்னா இப்போ எனக்கு எப்படி போகணும், யாரை ரீச் பண்ணணுன்றது எனக்கு தெரியணும். அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டெப் இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸரை தவிர அவர் சொன்னால் இங்கே சேர்த்துக்க மாட்டோம் யாருமே. இங்கே நம்ம செலெக்ஷன் வச்சு அவங்க பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் சேர்த்துப்போம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் இதுதான் எல்லாத்துக்குமே. இல்லை நான் கேட்டது ஃபர்ஸ்டே கேட்டேன். சொல்லுங்க. இப்போ வந்து தமிழ்நாடுல ஃபுல்லாக ஆடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆடிட்டு இருக்காங்க, மதுரை, சென்னை, திருநெல்வேலின்னு ஆடிட்டு இருக்காங்க. லெவன் ஷாப்ல ஆடி நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மூலமா அந்த டீம் போக முடியுமா? ஏன்னா நடராஜ் அப்படித்தானே வெளில வந்தாரு. கண்டிப்பா. அதாவது நம்ம ஆப் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இபிஎல் பத்தியே பேசலாமே. கண்டிப்பா வரும்னா ஏன் நான் சொல்றேன்னா இப்ப இபிஎல் நடந்திருக்கு இல்லையா, இதோட ஃபுட்டேஜஸ், அதாவது ஒரு பிளேயர் விளையாடின ஃபுட்டேஜ், இப்போ நேத்து ஒரு மேட்ச், நேத்து தான் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைனலோட ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து அதாவது ஒரு டீம் எடுக்கிறவங்க ஸ்கவுட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கவுட்டிங்ன்றது ஒரு பேசிக் ப்ராசஸ். ஒரு டீம் எடுக்க எந்த பிளேயர் எனக்கு ஒரு பிளேயர் ரிக்வயர்மெண்ட் இருக்கும், எனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைன்னா நான் விக்கெட் கீப்பர் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தேடுவேன். அப்படி தேடும்போது ஒரு பிளேயர் இது வரைக்கும் நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாட்ஸா இருக்கும், பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது இவர் வந்து போலிங் போட்டு இத்தனை ரன் அடிச்சிருக்காரு, இத்தனை ரன் கொடுத்திருக்காரு, இவ்வளவு இல்ல ஒரு பேட்ஸ்மேனா இவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு பேப்பர்ல இருக்கும். ஆனா நம்ம இபிஎல் டோர்னமெண்ட் பொறுத்தவரைக்கும் அது வீடியோ ஃபுட்டேஜாவே இருக்கு. ஒரு பிளேயர் எப்படி ஆடுறாங்கன்றதை நீங்க கண்ணாலேயே பார்க்கலாம். ஒரு 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எட்ஜில் பட்டு போனாலும் 4 தான், மிடில் அடிச்சு அது 6 போனாலும் 4, பவுண்டரி தாண்டாலும் அது வந்து 4 தான். ஸோ இந்த கேப், அதாவது ஒரு பிளேயர் 11 ஆப்பே வந்து ஒரு பிளேயர்ஸால பில்ட் பண்ண அதை வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு குழந்தை இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு அந்த கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யாருக்குலாம் டச்ல இருக்கு 11th ஐசிசி 11th குரூப் வந்து யாருக்குள்ள டச்ல இருக்கு? 11th குரூப் அங்க அனுப்புறோம்னா இங்க உங்க டச் இருந்தாதான் நம்ம அவங்க கூட கம்யூனிகேஷன் நம்ம வந்து எங்க கிட்ட ஆடுறாங்க. நீங்க அந்த மாதிரி யாரை நம்ம வந்து இது ஒரு கனெக்டிங் சர்வீஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது ஒரு தனியான ஒரு இதுதான். ஸோ இது நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு பிளேயரோட பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ன்றது மற்ற எல்லாரோட ஆப் மாதிரி இது ஒரு ஆப் தான். பட் இன்னும் நீங்கள் வந்து திருநெல்வேலி அதர் டிஸ்ட்ரிக்ட் பசங்க பிளேயர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பட் அவங்க நல்லாவும் ஆடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து எங்கே ஆடணும், இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல அவங்க ஊர்லேயே ஆடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல ஆடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஐசிஐசி பார்ப்பாங்க, பிசிஐசி பார்ப்பாங்களான்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் லோக்கல் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து இந்த இபிஎல் வந்ததுனால இப்போ நான் இபிஎல்க்கு வந்திருக்கேன். இதில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். இபிஎல் மாதிரி வேறு ஏதாவது டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என் பேர் அடிப்படை டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கும். நிறைய பிளேயருங்க இருக்காங்க இன்னும் கூட, அவங்களால வந்து எல்லாமே மீடியாவில் வராங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த ரஞ்சித்ல கூட ஆட முடியல அவங்களால. இதான் ஒரு விஷயமா இருக்கு. இதை எப்படி நம்ம போய் நீங்க போயிட்டு வந்து சக்சஸ் படுத்துறீங்க? ஏன்னா நீங்க சொல்றீங்க நான் எல்லாம் பண்ணிடுவோம் கொண்டு வந்துருக்கீங்க. சரி, நல்லாவே விளையாடினா கூட ரஞ்சித் ஆட முடியல சில பேரால. சரி, நல்லா. சோ அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு நான் சொல்றேன், நம்ம ஒரு பிளேயரை வந்து ரஞ்சி ட்ராஃபியோ இல்லை அதாவது வெளியே எங்கேயோ ஆட வைக்கிறது நம்மளோட இது இல்லை. நமக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி தரோம். அதாவது நீங்க கிரிக்கெட் ஆடுங்க, அதை நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம், அது வேலிடேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம சில ஆப்ஸ் பத்தி பேசணும் இல்லையா, அதுல வந்து இப்போ நானே இப்பவே கூட ஆரம்பிச்சு ஒரு மேட்ச் ஆரம்பிச்சு நான் ஸ்கோர் போட்டு முடிச்சிடலாம். நான் வந்து ஒரு 100 ரன் அடிச்சு போட்டுக்கலாம். ஆனா நம்ம ஆப் பொறுத்த வரைக்கும் அது வேலிட் மேட்ச் நடந்திருக்கு, ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கோரிங்கே வந்து நம்ம அலோவ் பண்ண போறோம். அதனால எல்லாமே வேலிடேட்டட் டேட்டா. அதாவது நம்ம வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் தருமே தவிர ஒரு பிளேயரை ஏதோ ஒரு இடத்த கொண்டு போய் சேர்ப்போன்றது நம்ம ஆப்போட மோட்டோ கிடையாது. இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. யாரா இருந்தாலும் சரி இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட்னா எந்த மாதிரி கிரவுண்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க கேட்கறதுக்குள்ள போய் எந்த மாதிரியான கிரவுண்ட் இந்த ஆப்ல இருக்கு, பிளஸ் அவங்க உள்ள போய் நான் ஆடணும்னா கிரிக்கெட் ஒன்லி அந்த இது மட்டும் தானா, டென்னிஸ் பாலும் ஆடலாமா, அந்த ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? ஒன்லி கிரிக்கெட் பாலா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெறும் கிரிக்கெட் பாலுக்கான ஆப் மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டென்னிஸ் பால் ரேண்டமாக நீங்கள் வந்து சின்ன பசங்களோட விளையாடுற ஒரு பிளேயர் இருக்கீங்க, நாங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பால் ஆடணும் அப்படின்னா சிம்பிளி அவங்க ஒன்றுமே பண்ணாதான் 11 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா இங்கே லாயலா காலேஜில் மேட்ச் நடக்குது, எம்சிசியில் மேட்ச் நடக்குது. கிரிக்கெட் பால்லாம் பேசிக்கலி காலேஜ் கிரவுண்ட்ஸில் தான் நடக்கும். ஸோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே புக் பண்ணிக்கலாம், ஆடலாம். சார் எப்பவுமே வந்து ஒரு ஆப் ஆரம்பிச்சோம்னா ஒரு ஆப்ல தான் இருப்பாங்க எல்லாருமே. வந்து அந்த ஆப்குள்ள போயிட்டாங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கும். நீங்க மட்டும் 3 ஆப், கேப்டனு, பிளேயர்ஸ், 11 கேப்டனு, 11 பிளேயர்ஸ், அது மாதிரி இருக்கு. ஏன் மொத்தம் 3 ஆப்புங்க.
பிளேயர் ஒரு ஆப் போனாலும் எல்லாமே சார்ட் ஆயிடும். கரெக்ட். சரிங்களா? எங்க போய் கேட்டாலும் உள்ளதான் இருக்கும். நீங்க 3 ஆப் வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். சரி, எதுக்கு 3 ஆப் போகணும்னு. இப்போ 3 ஆப் எல்லாருமே வச்சிருக்காங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாரும் வெறும் ஸ்கோரிங் ஆப் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கிரிக்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இது ஒரு பிளானிங் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்ஸ்க்கு ஒரு ஆப் எங்கேயுமே கிடையாது. இது 3 ஆப் இருக்குன்றத வந்து நம்ம மைனஸாக பேச முடியாது. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப்டன்ஸ்க்குன்னு ஒரு ஆப் எங்கேயுமே கிடையாது. நான் வந்து என்னோட டீமை மேனேஜ் பண்ணோம், என்னோட பிளேயர்ஸ் வந்து அவைலபிலிட்டி கேட்கணும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் அவைலபிளான்னு கேட்டுட்டு இருப்போம். பட் இப்போ இருக்கிற கேப்டன்ஸ் ஆப்ல நீங்க ஜஸ்ட் போய் அவைலபிள் நாட் அவைலபிள் கொடுத்துட்டா போதும், அதுலயே உங்களுக்கு 11 வந்துடும். ஸோ அதை கவுண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேயர் ஆப்லேயே அப்படிதான். பிளேயர் ஆப்லாம் எங்கேயுமே கிடையாது. நீங்க வந்து உங்களோட அவைலபிலிட்டி, நான் வந்து அவைலபிளா இருக்கேன், ஏதாவது டீம் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கான ஒரு ஆப். அது எல்லாமே வந்து நம்ம ஸ்கோரிங் ஆப்ல வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு செட் பண்ணி இதே மாதிரி நிறைய இருக்குதா? இல்ல. ஸோ இதுல என்ன ஸ்பெஷல்? ஏன்னா நான் சொல்றேன், தகவல் வந்தது இது மூலமா எனக்கு என்ன ஸ்கோர் கிடைக்கும், இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும், நிறைய வந்துருச்சு. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, நீங்களும் வந்திருக்கீங்க புதுசா. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும், என்ன ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும்? ஸோ ஸ்பெஷல் என்னன்னா, அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நான் கிளியர் பண்ணிடுறேன். நிறைய ஆப் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 11th பிளேயர் அப்படின்ற ஆப் தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஆப். ஸோ அதுதான் மெயின் ஆப். ஸோ ஆஸ் அ பிளேயராக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மிச்ச 2 ஆப் எதுக்கு அப்படின்னா 11th கேப்டன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரஞ்சி, ஐசிசி, பிசிசி அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க. சிம்பிள். இப்போ நான் ஒரு கேப்டன், என்ன மாதிரி ஒரு நிறைய ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இவர் வந்து ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு நிறைய கேப்டன் வந்து அந்த கேப்டன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த கேப்டன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி 11th ஆப் பிளேயர் யார் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ அந்த பிளேயரை கூப்பிட்டு ஆடுவான். ஸோ 11th பிளேயர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்சஸ் ஆடினீங்க அப்படின்னா என்கிட்ட கேப்டன் ஆப் இருக்கும். நான் அதில் அந்த பிளேயரை தேடி பார்ப்பேன், விசாரிச்சு பார்ப்பேன், அந்த பிளேயரை கூப்பிட்டு ஆட வைப்பேன். அவங்க பேரண்ட்ஸ் இருந்தா பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் உள்ள போயிட முடியாது, போக முடியாது. அவங்க மொபைல் எது பண்ணாங்கன்னா அவங்க எப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணி கொடுப்பீங்க? இல்ல, லைக் பிளேயர்ஸ் உள்ள போனே அவங்களோட பிளேயர் நேம் தான் கேட்கும். இது லைக் போன்ல அவங்களோட நேம் கேட்காது. பேரண்ட்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா under 14 பிளேயர்ஸ் யாரோ அவங்க போட்டு அவங்க அவைலபிலிட்டி போட்டு போறாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ். அப்போ ஏஜ் லிமிட் இதுல கிடையாதுங்க. யார் வேணா நல்ல கிரிக்கெட் ஆடணும் ஆசைப்படுறாங்க, யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 70+ ஆட தெம்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய டிஜிட்டல் டேட்டா பேஸ் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. பட் இப்போ லெட்ஸ் ஒரு கிரிக்கெட் இண்டஸ்ட்ரி ஒரு ஜாப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் படிக்கிறேன், ஒரு வேலைக்கு போனால் எனக்கு நாக்ரியில் போய் நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் ரெஸ்யூம் போடுறேன். இந்த மாதிரி கரண்டாக சிஸ்டம் லெவல்ஸ் அப்போ மறந்துருது. இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் இருக்கா? என் ஸ்கோரி எடுத்து போய் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கரண்டாக இருக்கா அந்த மாதிரி? ஸோ அதை எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் ஆக்சுவலி சென்னை சிட்டியில் இருக்கு. பட் எந்த ஆப்பையுமே ஆக்சுவலி மோஸ்ட்லி யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதில் வந்து இப்போ நான் ஒரு பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், நானே அதில் கிரியேட் பண்ணி நானே மேட்ச் போட்டு பூரா எல்லாரையும் ஃபேக் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபேக் பண்ணிக்கலாம் மற்ற ஆப்பில். பட் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி அதானே. ஸோ நான் இப்போ அந்த ஆப்பில் நானே கிரியேட் பண்ணி ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணி எல்லாம் ஆட முடியாது. ஸோ ஒரு ஆர்கனைசராக அப்படி இருக்குன்னா அதை வந்து ஒரு தகுந்த அஃபிஷியல் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நான் ஸ்கோரிங்கே பண்ண முடியும். சரி, நீங்க முன்னாடி எல்லாம் சொன்னீங்க என்னன்னா நம்ம கிரவுண்ட்ஸ்ல செட் பண்ண போறோம். பட் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஆர்கனைசர்னா யாரு? பிளேயர் ஓகே, கேப்டன் யாரு? வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஆர்கனைசர்? அவர் என்ன பண்றாரு ஆக்சுவலி? ஆர்கனைசர்ன்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கிரவுண்டை ஹையர் பண்ணியிருக்கிறோ இல்லை கிரவுண்டு ஓனரோ. இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ச் ஆடணும்னா நம்ம அவங்கள தான் அப்ரோச் பண்ணோம் ஈஸியாக. இப்போ லைக் நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிரவுண்டுக்கு நேராக போனால் கூட யார் ஆர்கனைசர் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் நமக்கு ஆர்கனைசரோடையும் டேரக்ட் கான்டாக்ட் ஈஸியாக கிடைக்கும். எந்த கிரவுண்ட் நமக்கு லைக் டர்ஃப் விக்கெட்டோ மேட் விக்கெட்டோ எந்த கிரவுண்ட் புக் பண்ணமோ ஈஸியாக அந்த கிரவுண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்கும். புக் நவ் கொடுத்தா நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு அந்த ஆர்கனைசரோட கான்டாக்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் அந்த பாகிஸ்தானுக்கு எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் வாங்குனீங்க. Do you think நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்க 11th ஆக்கும் யாருமே தெரியாது How did you இது எப்படி பண்ணீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து என்னன்னா அண்ணா ஒரு கேள்வி கேட்டாரு.
அதுக்கு நான் பதில் சொல்லிடணும் விரும்புறேன். என்னன்னா இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு ப்ராப்பரான பதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்டிங் வேர்ல்டு, அதாவது மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்டு வேர்ல்டு எதுவாக இருந்தாலும் அந்த மீடியா வெளிச்சம் என் மேல படுமா அப்படின்னு சொல்லி ஏங்குறவங்க தான் நிறைய ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உண்மையிலே வந்து ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர்ஸை நம்ம எடுத்து இங்க ஒரு சென்டர் ஸ்டேஜ் கொடுத்து அவங்கள வந்து வெளியே யாராவது தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஏங்கியிருக்கேன். என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய கிரிக்கெட்டிங் நாட்கள்ல ஒவ்வொரு நாள் நான் ஏங்கியிருக்கேன். எனக்கு வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு மீடியா வெளிச்சது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு. ஸோ அதை வந்து பூர்த்தி பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இப்போ கிடைக்கிறப்போ வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 0 அப்படின்னு கம்பேர் பண்றப்போ 0 விட 1 பெருசு என்னைக்குமே. ஸோ அப்படி திங்க் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிற ஆப் தான். ஆனா நடத்தின ஒவ்வொரு டோர்னமெண்ட்ல நடத்தின ஒவ்வொரு மேட்சையும் நான் பார்த்தேன் அப்படின்னா அப்படி எதுவும் ஃபீலே ஆகல எனக்கு. நான் பர்சனலா நான் ஆண்டதை வச்சு நான் சொல்றேன். நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எத்தனையோ கிரவுண்ட்ல வந்து சென்னை சிட்டில, நான் மதுரையில இருந்து நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் லீக் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்சோ வந்து சென்னை சிட்டில வந்து இங்க வந்து நான் வந்து ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சு. ஃபேமிலியோட நான் இங்க வந்துட்டேன். அப்போ இருந்தாலும் வந்து நான் மதுரைக்கு நான் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு போய் ஆடிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மதுரையிலையும் ஆடி இருக்கேன், இங்க சென்னை சிட்டிக்குள்ளேயும் ஆடி இருக்கேன். வீக்கெண்ட் ஆனா மேட்சஸ் ஆடணும். மேட்சஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிராக்டிஸ். நீங்க 1000 தான் நெட்ல பிராக்டிஸ் பண்ணாலும் மேட்ச்ங்கிறது வேற. உங்களுக்கு வந்து அந்த மேட்சோட பிரசன்ட் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி நீங்க ஆட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க ஒரு நல்ல பிளேயரா வந்து வர முடியுன்றது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கேமரா முன்னாடி நீங்க ஆடணும்னு நினைக்கிறப்போ வந்து ரொம்பலாம் வேணாம். நெட்ஸுக்குள்ள போய் நம்ம பேட்டிங்ல நம்ம ஆடுறத வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி பாக்குறப்ப வந்து அவ்வளவு கான்சியஸா ஆடுவோம். ரொம்ப ஒரு இது கரெக்டா ஆட்டணுமா, இது கரெக்டா ஆடணும், ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம பாக்குறதுக்காவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க வந்து ஒரு மேட்ச் முழுக்க ஒரு ரெக்கார்ட் பண்ணி உங்களை வந்து காட்டுறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னு போறப்போ வந்து நமக்கு வந்து இனிஷியலாவே 2 விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து என்னன்னா நம்ம வெளியில தெரியும் ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் அதை பார்க்கணுமே, அது பாக்குறாங்க அப்படின்னா. இன்னும் சொல்ல போனா அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலி அதை லைவ் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இப்ப என்னுடைய நான் எல்லா மேட்சையும் என் ஃபேமிலி உட்காந்து லைவா உட்காந்து பார்த்தாங்க. ஒரு நார்மலா நம்ம கிரிக்கெட் மேட்ச் எப்படி பார்ப்போமோ அது மாதிரி ஃபுல்லா உட்காந்து பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா. சோ அது கீழே இருந்து நம்ம மேல வர்றப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்லிஃப்ட் கிடைக்கிறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் பெருசா ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி தோணும். சோ எந்த ஆப்லயுமே சொல்றேன் கேரண்டின்றது கிடையாது. நீங்க என்ன எவ்வளவுக்குள்ள யோசிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள வந்து நீங்க வந்து பெருசா வருவீங்கன்றதான் யதார்த்தம். இப்ப நான் அண்ணன் கேட்டாரு, ரஞ்சி டிராபி ஆடிட முடியுமா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டா? முடியுமா? இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ள போறதுக்கு. இல்ல காம்படிட்டிவ் வேர்ல்டு தானே. இப்ப உங்க மீடியா துறையில எடுத்துக்கிட்டா காம்படிட்டிவ் வேர்ல்டு தான், ரைட்டா? இப்ப நீங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜருக்காக தான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல எல்லாருமே அதுக்கு தான் ஒரு இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். சோ அப்படி போறப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டா தானே இருக்கும். சோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ரஞ்சி டிராபியா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், நம்ம எவ்வளவு வந்து மைண்ட் ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்துட்டு போறோம், அது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க சொன்னீங்க ஒரு 5 ரூபாய் போகுமா இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா நம்ம உள்ள ஆல்ரெடி நடராஜன் உள்ள போய் வெளில அனுப்பிட்டாங்க. சோ இங்கேயே ஜாதி பிரச்சனை வர ஆரம்பிச்சு. இங்கேயே அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்க நான் வரப்பா எனக்கு வீடியோ அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அங்க போகும்போது ஒரு கேஷுவலி இவங்கதான் உள்ள வரணும்ன்றது ஒரு பண்ணி வச்சிருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது, நிச்சயமா கிடையாது. என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க நான் சொல்லிடுறேன். நேம், ஏஜ், நீங்க பேட்ஸ்மேனா போலரா ஆல்ரவுண்டரா, இதுதான் எங்களுக்கு தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிக்கெட் வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது டென்னிஸ் பால் ஆனாலும் கிரிக்கெட் தான், கிரிக்கெட் பால் ஆனாலும் கிரிக்கெட் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க நல்லா விளையாடினா அதுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நம்மளுக்கு அது சம்மந்தம் கிடையாது சொல்றீங்க. நான் நார்மலா உங்ககிட்ட விளையாடுறது ஓகே தான். அவங்க சொன்ன மாதிரி நான் என்ன பார்த்துட்டு ஓகே தான். நான் என்ன சொல்றேன், நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம்னா அதுக்கு நம்மளுடைய கேஷ் அவங்க வந்து இதான் இவங்க தான் வரணும் அப்படின்னு முன்னாடி இல்ல. அதான் இதுக்கான பதில் வந்து பர்சனலா நான் என்ன சொல்லணும்னா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நீங்க நிறைய டிஃபரன்ஸ் பாக்குறீங்க. கரெக்டா? முன்னாடி இருந்ததுக்கும் லைக் ஒரு ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ஒரு பானிபூரி இருக்கிறவங்க இருந்து எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாட வராங்க. ஒரு ரிங்கு சிங், ஐயோ சார் நம்ம வந்து ஸ்டேட் வைஸா நீங்க இந்தியா டீம் கேக்குறீங்க, நான் இந்தியா டீம் பத்தி சொல்றேன். ரஞ்சி ஆனா டிஎன்சி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 5 4 5 6 ஸ்டெப் தான் ரஞ்சி ஆட முடியும். இப்போ நம்ம டிஃபால்ட்டா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து ஒரு
பர்டிகுலர் டொமைனில் இருக்கும்போது அவர் பர்ஃபார்மன்ஸ் வழங்கவே பார்க்குது. எனக்கும் தெரியுது நல்லா ஆட பண்ணேன். இது இருந்தால் ஏன் அவர் ஆட முடியல? தட்ஸ் தெரியுது. நன்றி சொன்னது போய் என்ன சொல்றதுன்னா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒண்ணு அது வந்து சிம்பிள். அவர் டிசர்விங் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்க்கணும். ஏன் இன்டர்நேஷனல்ல கிடைக்குமா? அவர் டெஃபினட்டா டிசர்விங் தான். அவரை மாதிரி எல்லாருமே ஆக்சுவலி டிசர்விங் தான். ஸோ நட்டு நம்ம தமிழ்நாடுன்றதுனால நட்டு மட்டும் தான் நமக்கு கணக்கு தெரியுது. தமிழ்நாட்டிலே நிறைய பிளேயர் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஆக்சுவலி ஹெவியா இருக்கு. காரணம் தலை தோனியில தெரியல. தலை தோனி ஓகே அவர் இல்லைன்னா அவர் உள்ள வந்துருக்க முடியாது. அதனால நட்ராஜ் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல நட்டு உள்ள வந்தது காரணம் அவரோட திறமை. ஸோ தோனி தான் முடிவு பண்ணணும். எங்க விளையாடிந்தாருன்றீங்க? நம்ம சென்னை தமிழ்நாடு ஆமா அங்கேருந்து ஆரம்பிச்சாரு. ஆமா அவருடைய இதை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு இந்த விளையாட்டு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனாலதான் வேற யாருமே கொடுக்கல. அங்க செலக்ஷன் கொடுத்த ஆமா உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுது. நாங்க நட்டு ஸ்டோரிலாம் எங்களுக்கு தெரியும். நட்டு வந்து பாத்துருக்கோம் அவர் விளையாடுனது ஸ்டார்டிங்ல இருந்து. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங் 4th டிவிஷன்ல ஆரம்பிச்சாரு. 20 விக்கெட், 3rd டிவிஷன்ல 20 விக்கெட். அவர் நம்ம சொல்ற எல்லா லெவல்லையுமே 20-25 விக்கெட். ஸோ அவர் போராடலாம் அவரோட உழைப்பும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அவளை காப்பாத்திருக்கு. டெஃபினட்டா அவர் இந்தியன் டீம்ல கம்பேக்கும் கொடுப்பாரு. நீங்க சொல்றது பார்க்கும்போது ஐபிஎல் வந்து ஒரு பிரான்சைஸ் கான்செப்ட். ஓனர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். கரெக்டா? இங்க வந்து ஒரு செட் ஆஃப் சிஸ்டம். ஒரு சிஸ்டம் நட்டு தூக்கி வச்சு பாராட்டுது. இன்னொரு சிஸ்டம் டிசர்விங் இருந்து எப்படி பேலன்ஸ் பண்றது? அது இதுக்கான பதில் வந்து நம்ம கிரிக்கெட் பிரான்சைசி லீக்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு 10 டீம் ஆடுறாங்க, 8 டீம் ஆடுறாங்கன்றப்போ டீமுக்கு 11 பிளேயர்ல வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 80 பிளேயர்கிட்ட 110 பிளேயர்கிட்ட தேவை. பட் ஆனா நீங்க ஒரு டீம் ஸ்பெசிபிக்கா பேசும்போது டீம் பேலன்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அதாவது இவங்களுக்கு காம்போ பேர் பார்ப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேரன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பவுலிங்க்கு நிறைய இருக்கு, பேட்டிங்க்கு நிறைய இருக்கு. ஸோ ஒரு டீம் ஒரு சிங்கிள் டீமா நீங்க பார்க்கும்போது நிறைய பேலன்ஸ்னு ஒரு பார்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் பார்ட்ல ஒரு பிளேயர் ஃபிட் ஆனா மட்டும்தான் அவர் அந்த டீம்ல இடம் பெற முடியும். ஸோ பிரான்சைஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் ஜாஸ்தி. எல்லா பிளேயரும் அவங்களுக்குன்னு ஒரு பேலன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு பார்ட் இருக்க இடத்துல அவங்க போய் ஃபிட் ஆயிடுவாங்க. லாஸ்ட் क्वेश्चन இப்போ லெட்ஸ் சே 90s பீரியட்ல வந்து நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இந்தியாக்கு வந்திருக்கு. டெண்டுல்கரோட சேர்ந்து பெப்சி கம்பெனியும் பூம் ஆயிருக்கு. ரெண்டாவதுலேயே இது வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தான். இப்போ நார்த் சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸுக்கு வந்து லெட்ஸ் சே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் தராங்க. இந்த சைடு நான் பார்க்கும்போது ஒரு ஸ்பான்சரும் இல்லை. இபிஎல் ஸ்பான்சர், ரிலையன்ஸ் ஸ்பான்சர் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் அஸ் வெல் அஸ் ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அது ஸ்பான்சர் தான் அந்த பேசுறாங்க. அந்த ஃபவுண்டர் வரணுமோ அவரே எங்க லைக் அதுதான் இல்லை ஸ்பான்சர்ஷிப்ன்றது வந்து எப்போவுமே ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இல்லை கவர்மெண்ட்ஸில் இப்போ எம்எஸ்எம்இ நிறைய இது வச்சுருக்காங்க. பட் இந்த கிரிக்கெட்டுக்கு நம்ம இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி யார் வேணால் இந்த ஆப்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் வி கமெண்ட் தட் ஒன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தா மேபி அதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம். வந்து ஸோ 11 குரூப் ஆஃப் ஆப் 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று ஒரு பர்பஸ் சர்வ் பண்ணுது. லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆப்னா ஒரு கேப்டனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா ஃபீச்சரும் இன்பில்டாக அதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் புக் பண்ணலாம், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணலாம், அவங்களுக்கு புரிஞ்ச ஆப்பனன்ஸோட ஆடலாம். நான் சொல்கிறது ரொம்ப லீஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் பிளேயர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அது எதுக்குன்னா லெட்ஸ் சே ஒரு கன்னியாகுமரி ஒரு நாமக்கல் ஏதோ ஒரு பிளேயர் எனக்கு கிரிக்கெட் பால் ஆட ஆசை அப்படின்னா அதில் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. மார்க்னு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து பிளேயர்ஸ் கார்னர் இருக்குது. அதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலே போதும், ஆப்வியஸ்லி அந்த டேட்டா எங்களுக்கு வந்துடும். இங்கே என்கிட்ட இருக்க ப்ரொஃபஷனல் டீம்ஸ் கிட்ட பேசி நாங்களால் அவங்க இன்கேஸ் டேலண்டட்னா அவங்கள ஆட வைக்க முடியும். அடுத்தது ஆர்கனைசர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இருக்குன்னா இப்போ ஆல்ரெடி ஹரி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது டிஃப்ரெண்ட் டொமைன். அது வந்து கிரவுண்ட் ஓனர், லேண்ட் லார்ட், ஸோ லீஸ்ல அவங்களுக்கு பிஸ்னஸ் ரெவன்யூ நிறைய ஜென்ரேட் பண்ணால் விசிபிலிட்டிக்காக நம்ம அவங்க கிரவுண்ட்ஸை நம்ம ஆப்பில் போஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆப் நம்மளோட ஸ்கோரிங் ஆப். ஸ்கோரிங் ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளேயரோட ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ண ஆப். இதுதான் இந்த 4 ஆப்போட இன்பில்ட் ஈகோ சிஸ்டம். இல்ல உள்ள போறப்ப எந்த பிரைஸிங் இந்த ஒரே மானிட்டைசேஷன் இல்லைன்னா நீங்க கிரவுண்ட் புக் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க பிரைஸ் பே பண்ணணும். அதுவுமே அந்த பேமெண்ட் வந்து டைரக்டா ஆர்கனைசர்ஸ் தான் போகும். இந்த ஆப்புக்கான பேமெண்ட் ஸோ லெட்ஸ் ஒரு கிரவுண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கிரவுண்ட் ஒரு மேட்டிங் கிரவுண்ட் பண்ணால் 3000 இருந்து ஹை குவாலிட்டி டர்ஃப் விக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் 6500 வரைக்கும் போகுது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கிரவுண்ட். இப்போ நல்ல கிரவுண்ட்னா 6000 வரைக்கும் போகுது. பேசிக் கிரவுண்ட் 3000 நம்மளுக்கு கிடைக்கும்.
அது வந்து ஸ்லாட்ஸ் கணக்கு. லெட்ஸ் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சாட்டர்டே இருக்குன்னா ஆர்கனைசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 4 டீம் கிடைச்சா 2 30 ஓவர்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா ஒரு 30 ஓவர் கம்ப்ளீட் பண்ணா 1 hour 40 minutes 2 hours. ஸோ T20னா 1 hour 20 minutes. ஸோ அவங்க டீம் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி அவங்க அதை மாடிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ ஆப்ல இருந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஒன்லி வே ஆஃப் மானிட்டைசேஷன் வந்து கிரவுண்ட் புக் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அமௌண்ட் வரப்போகுது. அதுவும் ஆர்கனைசர் தான் போகுது. வெரி பேசிக் கமிஷன் அமௌண்ட்.